ஈரோட்ல ரோட்ல கிளம்பி வச்சுட்டு இருக்கேன். முத்தம்பாளையத்துல இருந்து 20 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு நான் வரேன். ஏன்னா 40 லட்சம் ரூபாய் காரை வந்து அசால்ட்டா தொட்டு பார்ப்ப. நான் உன்னை சும்மா விடணுமா? நீ இத்து போன நாய் நீ வந்து தொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போய் கதவு தான் தட்டினேன். கொலிச்சுன்னு அரைஞ்சான். நம்ம தான் பணக்காரங்க, நம்ம தான் இவங்க, நம்ம தான் அது இதுன்னு நினைச்சு கூடாது. அந்த கார் கண்ணாடி தொட்டா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு ரூபா சொல்றான். அப்போ ஒருத்தன் வெயில கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் வியாபாரம் பாக்குறான். அதுவும் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப்ல வந்து வித்துட்டு இருக்கேன். ஒருத்தன் குளிர விழுந்தானா உழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. யாரையும் நம்ம அழுகு வச்சு பார்க்க கூடாது. நான் தான் பணக்காரங்க சொல்லிட்டு மூக்குக்கு மேல தலைக்கு மேல பணத்தை வச்சு சீன் போட்டீங்கன்னா ஒன்னும் சரித்திரத்துல வாழ போறது கிடையாது. நீங்க செத்தாலும் அந்த பணம் வரது போறது கிடையாது. இப்ப மணி 8:30 ஆகுது. யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்குவீங்களா? காலையில ரோடா அழிஞ்சு கத்துனேன். யாரும் வாங்கல. டைம் கிடைக்கிற நேரத்துக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப்ல வந்து விற்கிறேன். சும்மா ஹெல்ப் பண்ணா கூட நல்லா இருக்குமே. அவன் ஜாலியா சந்தோஷமா விளையாண்டு இருக்கான். ஏதோ என்னால முடிஞ்சளவுக்கு வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து யார்ட்டையும் கையெழுந்த கூடாது. நம்மளுக்குன்னு கை கால் ஆண்டவன்